வணக்கம் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். இந்த போராட்டம் மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்பினர் இப்ப மெரினா கடற்கரையில நள்ளிரவுலையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை ஜல்லிக்கட்டு மீண்டும் வரணும் அப்படின்றதா இருக்குது. இதை தொடர்ந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தமிழக அரசு தரப்புல ஏற்பாடுகள் ஏதேனும் எடுக்கப்படுகிறதா? இதை பத்தி சொல்லுங்க திரு மாஃபா பாண்டியராஜன். ஜெயக்குமார் அவர்களும் நானும் இருவரும் இப்ப அந்த போராட்ட குழுவை சந்திக்கிறோம். அவங்க ஒரு 15 பேர் கொண்ட போராட்ட குழு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த டீம் இப்ப அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வீட்டுல இங்க அந்த போராட்ட குழு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வர்றாங்க. இத பேச்சுவார்த்தைன்றதை விட அவர்களுடைய உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம். இதுல ஜல்லிக்கட்டு வரணும், தமிழகத்துல நடத்தப்படணும்ன்றதுல தமிழக அரசு உறுதியா இருக்கிறது. முதல்வர் அவர்கள் விட்ட அறிக்கையில கூட அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பீட்டா அமைப்பு என்பது தேவையில்லாம இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்தப்போ தமிழக அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஜல்லிக்கட்டு வரணும்ன்றது தெளிவா சொல்லியிருக்கோம். மத்திய அரசாங்கம் இந்த காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் அந்த சட்டத்தில இருந்து காளையை விலக்க வேண்டும் என்பது ரொம்ப தெளிவா நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லா தளங்கள்லயும் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இளைஞர்களுடைய போராட்டம், அவங்களின் உணர்வுகளை மதிக்கிறோம். அவங்க அந்த போராட்ட குழு வர்றப்ப நாங்க சொல்ல விரும்புறது அதுதான். கண்டிப்பா ஜல்லிக்கட்டை எவ்வளவு விரைவில் கொண்டு வர முடியுமோ அந்த விரைவாக கொண்டு வர முடியும். அதற்கு 2 விஷயங்கள் நடக்கணும். ஒன்னு, ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அவங்க கொண்டு வரணும் சொல்லிட்டு இப்போ அவங்க கொண்டு வராம இருக்கிறாங்க. 2வது, இந்த காட்சிப்படுத்தும் விலங்குகள் சட்டத்திலிருந்து காளையை நீக்குவது, அதற்காக ஒரு பில் கொண்டு வரணும். வரவிருக்கும் பாராளுமன்ற இதுல கொண்டு வரணும். இது 2 முக்கியமா அவங்க செய்ய வேண்டிய விஷயம். அவங்க செய்யறேன்னு சொன்ன விஷயம், ஆனா செயல்படுத்தாம இருக்கிற விஷயம். இதை குயிக்கா செய்து வேணும்னா எல்லா இடங்கள்லயும் மத்திய அரசு, மாநில அரசாங்களுடைய பாதுகாப்போட ஜல்லிக்கட்டு நடக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மாணவர்களுடைய போராட்டத்துக்கு இந்த குறிக்கோளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதுல உடன்பாடுதான். ஆனா இப்ப படிக்க வேண்டிய மாணவர்கள் இதுல இந்த டயத்துல அவங்க இந்த பிரச்சனையை எங்கிட்ட விட்டுறட்டும். கண்டிப்பா 50 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு அழுத்தம் தர முடியும். கண்டிப்பா அந்த அழுத்தம் தந்து இதை செயல்படுத்துவோம்னு நம்பிக்கையோட இருக்கும். அவங்க இப்ப அந்த போராட்ட குழு ஒரு 15 பேர் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம். திரு மாஃபா பாண்டியராஜன், இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்றது நிச்சயமா ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அடுத்து அதை நடைமுறைப்படுத்தவும், இந்த போராட்டம் குறித்து நடவடிக்கை எடுக்கவும் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கப்படும்? ஏன்னா இப்பவே நள்ளிரவு தாண்டி இருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரம் தோராயமா எடுக்கப்படும்? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? அதை பத்தி சொல்லுங்க. எங்களால மாநில அரசாங்கத்தால செய்யக்கூடிய அனைத்தையும் எங்களால கமிட் பண்ண முடியும். சிஎம் அவர்கள் 2 அமைச்சர்களை, குறிப்பா ஜெயக்குமாரன் அவங்க மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களையும், பள்ளிக்கல்வி அமைச்சரான ஸ்போர்ட்ஸ் மற்றும் இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சரான என்னையும் இதுல ஹேண்டில் பண்ண அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எம்பவர் டீம் தான். நாங்க அவங்க கூட பேசி என்ன செய்ய முடியுமோ அதை உடனே நாங்க கமிட் பண்ணுவோம். எந்த விதமான டிலே இதுல கிடையாது. ஓகே. இப்ப பேச்சுவார்த்தைக்கு 2 அமைச்சர்கள் செல்வது குறித்து சொன்னீங்க. உங்களுடைய இப்ப காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட மற்ற அதிகாரிகள் யாரேனும் அங்க வர இருக்கிறாங்களா திரு மாஃபா பாண்டியராஜன்? ஏற்கனவே திரு தாமரைக்கண்ணன் அவர்கள் ஐஜி அவங்க கூட பேசியிருக்கிறாரு. 2-3 ரவுண்ட் அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு போராட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க யாரு ஆர்கனைஸ் பண்ணி வரல, அவங்க இண்டிவிஜுவல்ஸா அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. அது உணர்வால் உந்தப்பட்டு வந்திருக்கிற மாணவர்கள், அவங்க மோஸ்ட்லி இளைஞர்கள். அதனால அவங்க இப்போ ஒரு போராட்ட குழுவாக ஒரு கட்டமைப்பு அவங்க இப்போ பேச வர்றாங்க. அவங்களுக்கு அது புரியுது. அந்த மாதிரி ஒருங்கிணைந்து வந்தாதான் இதையும் சாதிக்க முடியும்னு சொல்லி, அதனால அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க தமிழக அரசாங்கம் சார்பாக, முதல்வர் சார்பாக எங்களால கமிட்மெண்ட் தர முடியும்னு நினைக்கிறேன். திரு மாஃபா பாண்டியராஜன், இப்போ அவசர சட்டம் கொண்டு வந்தா இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நீங்க கொஞ்ச நேரம் முன்னால சொன்னீங்க. இந்த அவசர சட்டம் கொண்டு வருவது பத்தி மத்திய அரசிடம் பேசுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே நாங்க அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். அந்த அவசர சட்டத்துடைய ஃபார்மேட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அதை அவங்க பிஜேபி அரசாங்கம் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் இதுல அடிப்படை பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க இதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா உடனே பிரசிடென்ட்டுக்கு மூவ் பண்ணி அதை கொண்டு வர முடியும்.
அந்த முயற்சிக்கு அவங்கள புஷ் பண்ண போறோம். பிரதம மந்திரியை பார்க்கறதா இருந்தா கூட அதை கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா அதை செய்வோம் நினைக்கிறேன். திரு மாஃபா பாண்டியராஜன், இப்போ இளைஞர்களுடைய கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடைபெறணும் அப்படின்றதா இருக்கு. அது தவிர பீட்டா அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன திரு மாஃபா பாண்டியராஜன்? எங்களுக்கு உடன்பாடுதான். பீட்டா அமைப்பு வந்து ஒரு விஷ வித்தை ஊன்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா தடைப்பட்டு வேண்டிய அமைப்பு தான் அது. ஆனா மாநில அரசாங்கத்துக்கு அந்த உரிமை கிடையாது. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்துல திமுக அமைச்சர் ராஜா இருந்தப்போ அந்த அமைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவங்கள வந்து பல முக்கிய கமிட்டிகள்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. இது முழு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தில் எடுத்த முடிவு. அதனால அதை மாற்ற வேண்டும் என்று கண்டிப்பா நாங்கள் குரல் மாணவர்களோடு இணைந்து அந்த மாணவர்களுடைய குரலாக நாங்கள் ஒலிப்போம். ஆனால் அதை எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். திரு மாஃபா பாண்டியராஜன், இப்ப ஜல்லிக்கட்டு நடைபெறுவதில் சட்ட ரீதியாக உள்ள சிக்கல் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க திரு மாஃபா பாண்டியராஜன். அதுல எந்த சிக்கலும் கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு கேஸ். வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிடல. அவங்க உங்களுக்கு தெரியும் பல கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது கண்டிப்பாக பாசிபிளான ஒரு விஷயம் தான். அதை மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கணும். அவங்களோட இன்டர்னல் பிரச்சனைகளை அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஓப்பனா வந்து மத்திய அமைச்சர் கமிட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வர போறோம்னு சொல்லி. அந்த காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் சட்டத்திலிருந்து அவங்க காளையை எடுக்கணும். அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல அவங்க அந்த பில்லை பிரசன்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலம் போட முடியாதுங்கிறாங்க. அதனால அதுக்கு தனியா ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு பாராளுமன்றம் இயங்கணும். அவங்க சொல்றது அதான் சொல்றாங்க. பாராளுமன்றம் இயங்குறதுக்கு 29-30 போல மறுபடியும் ஜனவரியில கூட போகுது. இன்னொரு 10 நாள்ல பாராளுமன்றம் கூட போகுது. அதனால ஆர்டினன்ஸ் முதல்ல போட்டுட்டு அதை ராட்டிஃபை பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட்ல அடுத்த செஷன்ல ராட்டிஃபை பண்ண முடியும். அந்த வாய்ப்பு தான் இப்போ வந்து ஜல்லிக்கட்டை எவ்வளவு வேகமா நடத்த முடியுமோ அதுக்கான வாய்ப்பு. இன்னும் தை மாதத்தில் 3 வாரங்கள் இருக்கின்றன. எவ்வளவு வேகமா இதை செயல்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தன் வார்த்தையை காப்பாற்ற நினைக்கிறோம். அதுக்கு எல்லா விதமான ப்ரெஷர்ஸும் நாங்கள்